ஏதோ சும்மா கலைஞரின் பிள்ளை என்பதால் கோட்டைக்கு வந்து விட்டார் என்று பலரும் கருதுகிறார்கள். இந்த ஒடுக்குமுறை அரச பயங்கரவாதத்தின் ஒடுக்குமுறை அவரை அழிக்க பார்த்தது. ஆனால் அதில் இருந்தவர் மீண்டு வந்து அரசியல் வேண்டாம், பொது வாழ்க்கை வேண்டாம் என்றவர் ஓடி ஒளியவில்லை. முத்தமிழறிஞர் கலைஞருக்கு உற்ற துணையாக இருந்து அவர் இட்ட கட்டளைகளை ஏற்று மக்கள் பணி ஆற்றினார். படிப்படியாக கட்சி பொறுப்புகளை ஏற்றார். அண்ணா மடியில் தவழ்ந்தார் இன்பா பதிவு செய்திருக்கிறார். வேறு யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு தளபதிக்கு கிடைத்தது என்று. எப்போதெல்லாம் கலைஞரின் இல்லத்திற்கு அண்ணா வருகிறாரோ அப்போதெல்லாம் பல குழந்தைகள் அந்த வீட்டிலே இருந்தாலும் துடிப்பாக ஓடி அண்ணா மடியிலே ஏறி அமர்ந்து கொள்ளுகிற வாய்ப்பை தளபதி பெற்றார் என்பதை இங்கே பதிவு செய்கிறார். விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பார்களே, அது அப்போதே தெரிந்திருக்கிறது. அவருக்கு மூத்தவர்கள் பலர் குடும்பத்திலே உண்டு. ஆனால் அண்ணாவால் ஈர்க்கப்பட்டவராக அல்லது அண்ணாவை உள்வாங்கிக் கொண்டவராக தளபதி ஸ்டாலின் அவர்கள் அப்போதே இருந்திருக்கிறார். அப்படி அந்த அரசியலை உள்வாங்கிக் கொண்டு அண்ணா கட்டி காத்த பெரியாரின் கோட்பாடுகளை முத்தமிழறிஞர் கலைஞர் கட்டி காப்பாற்றிய சமூக நீதி அரசியல் கோட்பாடுகளை இன்றைக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்து கட்டி காப்பாற்றி வருகிறவர் நம்முடைய தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். இது வெறும் புகழ்ச்சி அல்ல, மிகைப்படுத்துதல் அல்ல. எல்லோரும் என்ன நினைத்தார்கள்? அண்ணாவுக்கு பிறகு திமுக இருக்காது என்று நினைத்தார்கள். கலைஞர் வந்தார். கலைஞர் மீது கடுமையான விமர்சனங்களை வைத்தார்கள். என்னென்ன விமர்சனங்கள்! ஈழத்தமிழர் பிரச்சனையிலே சர்வதேச அளவிலான சதிகளை எல்லாம் பேசாமல் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் என்கிற வெளியுறவு விவகாரங்களில் தலையிட முடியாத அதிகாரம் கொண்ட ஒரு பதவி மாநில முதலமைச்சர். தலையிட முடியாது. பார்லிமெண்ட்டில் பேசலாம், அவ்வளவுதான். ஆனால் ஒட்டுமொத்தமாக இனக்கொலைக்கு அவர்தான் காரணம் என்று இன்றைக்கும் அவதூறு பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். 1991 ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பிறகு 91 2009 வரையில் விடுதலை புலிகள் இயக்கத்தை அழித்தொழித்தார்கள் என்று சொல்லுகிற வரையில் வாய் திறக்காமல் இருந்த இயக்கம் அதிமுக. ஜெயலலிதா அம்மையார் ஒரு நாள் கூட அதை பற்றி அவர் பேசியதில்லை, அறிக்கை வெளியிட்டதில்லை. பிரபாகரனை கைது செய்து கொண்டு வந்து குற்றவாளி கூண்டில் நிறுத்த வேண்டும், விசாரிக்க வேண்டும், தண்டிக்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றியவர். ஆனால் அவரை யாரும் விமர்சிப்பதில்லை. அவர் மீது யாரும் குறை சொல்வதில்லை. பல நேரங்களில் தனிமையிலே தலைவர் கலைஞர் அவர்களோடு நாங்கள் தனித்து உரையாடுவதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். அரை மணி நேரம், 3/4 மணி நேரம் என்று கூட, சில நேரங்களில் 1 மணி நேரம் கூட எடுத்துக்கொள்வார். சண்முகநாதன் அவர்கள் சொல்வார், நீங்கள் வந்தால் என்னதான் இப்படி பேசுவீங்கன்னு தெரியல, மணிக்கணக்கில் உட்கார்ந்துடுறீங்கன்னு சொல்லி பேசுவார். மனம் திறந்து பல தகவல்களை எங்களோடு அவர் பகிர்ந்து கொண்டதுண்டு. அவர் சந்தித்த சவால்களை, நெருக்கடிகளை, இழிவுகளை. அதற்கு காரணம் அவர் உள்வாங்கிக் கொண்ட பெரியாரின் கோட்பாடுகள் தான். சனாதன எதிர்ப்பு என்கிற அந்த நிலைப்பாடு தான். திராவிடம் என்கிற சமூக நீதி அரசியல்தான். அருமை தோழர்களே, அதே அளவுக்கான வீரியத்தை பெற்றிருப்பதால் கலைஞருக்கு பின்னால் திமுக அவ்வளவுதான் என்று எல்லோரும் கனவு கண்டு கொண்டிருந்தார்கள்.
அவர்களின் கனவிலே மண்ணை அள்ளி போட்டுவிட்டு இன்றைக்கு அதை கட்டி காக்கிற ஆளுமை, பேராளுமையாக தளபதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். இந்த வரலாற்றை எல்லாம் உணர்ந்தவன் என்கிற காரணத்தினால்தான், புரிந்தவன் என்கிற காரணத்தினால்தான், அந்த கொள்கை கோட்பாடுகளோடு உடன்பாடுள்ளவன், அந்த கொள்கைகளில் ஊறியவன் என்கிற காரணத்தினால்தான் முத்தமிழறிஞர் கலைஞரோடும் தளபதி அவர்களோடும் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கைகோர்த்து நிற்கிறது. வேறு எந்த நோக்கமும் கிடையாது. எல்லோருக்குமான பொதுவான ஒரு கோரிக்கை, யாரும் வரலாம் என்று ஒரு வார்த்தை சொன்னேன், அவ்வளவுதான். அதிமுகவும் வரலாமா? அதிமுகவும் வரலாம், பங்கேற்கலாம், கருத்து சொல்லலாம். மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதிலே எல்லோருக்கும் உடன்பாடு இருக்கிறது. திமுகவும் மதுவிலக்கை சொல்கிறது, அதிமுகவும் மதுவிலக்கை சொல்கிறது, மதிமுகவும் மதுவிலக்கை சொல்கிறது, இடதுசாரிகள் மதுவிலக்கை உடன்படுகிறார்கள், நாங்களும் மதுவிலக்கை சொல்கிறோம். அப்புறம் ஏன் கடைகள் திறந்திருக்கின்றன, என்ன தயக்கம் என்று நான் கேட்டேன். அப்போது ஒரு ஊடகவியலாளர் கேட்ட கேள்விக்கு அவர்களும் வரலாம் என்று. அவங்க வரமாட்டாங்கன்னு தெரியும் நமக்கு, நம்ம திமுக கூட்டணியில் இருக்கிறோங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவர்கள் வருவதற்கு வாய்ப்பில்லை என்பதும் நமக்கு தெரியும். ஆனால் அதை பிடித்துக்கொண்டு, அந்த ஒற்றை வார்த்தையை பிடித்துக்கொண்டு, ஏதோ நான் திட்டம் போடுகிறேன், காய் நகர்த்துகிறேன், சூதாட்டம் ஆடுகிறேன், சதித்திட்டம் தீட்டுகிறேன் என்றெல்லாம் எவ்வளவு யூகவாதங்கள், கற்பனாவாதங்கள். அப்படி ஒரு தேவை இல்லை. இந்த திமுக கூட்டணியை உருவாக்கியதில் எனக்கும் சிறிய பங்கு உண்டு. நானும் அதில் என்னாலான பணிகளை செய்திருக்கிறேன், முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறேன். அகில இந்திய அளவில் 28 கட்சிகள் உள்ளடக்கிய இந்தியா பிளாக் என்கிற கூட்டணியை உருவாக்கியதில் எனக்கும் ஒரு சிறிய பங்கு உண்டு. இந்திய அளவில் நான் பயணித்திருக்கிறேன், பல தலைவர்களிடத்தில் பேசியிருக்கிறேன். நம்முடைய தளபதி அவர்களை கூட பல நிகழ்வுகளில் வைத்து, நீங்கள் இந்தியா முழுவதும் பயணம் செய்ய வேண்டும், முத்தமிழறிஞர் கலைஞரை போல இந்திய அளவிலான தலைவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும், சனாதன சக்திகளை வீழ்த்துவதற்கு உங்களால் தான் முடியும், அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பல மேடைகளில் நான் பேசியிருக்கிறேன். முரசொலி பவள விழாவில் பேசியிருக்கிறேன், என்னுடைய பிறந்தநாள் விழாவில் பேசியிருக்கிறேன். அந்த கூட்டத்திலேயே நம்முடைய முதல்வர் அவர்கள், அண்ணன் தளபதி அவர்கள் சொன்னார், திருமா சொன்னால் நான் தட்டமாட்டேன், அவர் பேச்சை மீறமாட்டேன் என்று அந்த அரசியலை அன்றைக்கு சூசமாக தெரிவித்தார். இந்தியா பிளாக் என்கிற கூட்டணியை உருவாக்கியதில் எனக்கும் ஒரு பங்கு உண்டு என்கிற போது, இதற்கெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முடிவை எப்படி திருமாவளவன் எடுப்பான்? அதற்கான தேவை என்ன? வெறும் எண்ணிக்கைகளை வைத்து முடிவு செய்யக்கூடியவனாக நான் இல்லை. கலைஞரோடு நெருங்கி பழகுகிற வாய்ப்புகளை நான் பெற்றிருக்கிறேன். என்னுடைய பொன்விழா நேரத்தில் அவர் பல மணி நேரம் அந்த நிகழ்விலே அமர்ந்திருந்தார். அந்த வயதிலும் கூட அமர்ந்து கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பேசினார். நான் பேசிய பிறகு அவர் பேசினார், சொன்னார், திருமாவளவன் பேச்சை கேட்டேன், அவருடைய வாழ்க்கை வரலாற்றை சுருக்கமாக இங்கே பதிவு செய்தார். கிட்டத்தட்ட என் வாழ்க்கையும் அவர் வாழ்க்கையும் ஒன்றுதான் என்று அந்த மேடையிலே அவர் பேசினார். அதற்கு என்ன பொருள்? அவருக்கு நிகராக என்னை சமப்படுத்தினார் என்று பொருள் அல்ல. நானும் அவரும் சமம் என்று பொருள் அல்ல. நான் என்ன கொள்கைகளை உள்வாங்கிக் கொண்டு எத்தகைய சிக்கல்களை எல்லாம் எதிர்கொண்டோனோ, எவ்வளவு அடக்குமுறைகளை சந்தித்தேனோ, அதே கொள்கைகளை உள்வாங்கியதால் திருமாவளவனும் அதை சந்தித்திருக்கிறான், அந்த இடர்களை சந்தித்திருக்கிறான் என்பதுதான் அதிலே செய்தி. அப்படி என் மீது அவருக்கு ஒரு வாஞ்சை உண்டு. 2008 நெல்லையிலே நடத்திய மண்ணுரிமை மாநாட்டில் அவர் பங்கேற்று உரையாற்றுகிற போது மனம் திறந்து என்னை பாராட்டினார். இங்கே பேசியவர்களெல்லாம் திருமாவளவனை தளபதி தளபதி என்று சொன்னார்கள். நான் சொல்லுகிறேன், திருமாவளவன் வெறும் தளபதி அல்ல, மேஜர் ஜெனரல்
திருமாவளவன் என்று நான் அவரை பாராட்டுகிறேன் என்று சொன்னார். லட்சக்கணக்கானோர் கூடிய ஒரு அரங்கில் என்னை அவர் அப்படி பாராட்டுவதற்கான தேவை ஒன்றும் இல்லை. 2008 விடுதலை சிறுத்தைகள் இருந்தால்தான் ஆட்சியை கைப்பற்ற முடியும் என்கிற கட்டாயம் ஒன்றும் கிடையாது. தேர்தல் கணக்கு கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் அவ்வளவு பெரிய வாக்கு வங்கியை கொண்ட ஒரு கட்சியாகவும் அன்றைக்கு பரிணமித்திருக்கவில்லை. மனதில் உள்ளதை அவர் அப்படி சொன்னார் என்றால் அதற்கு காரணம் கொள்கை அடிப்படையிலே நேர்கோட்டில் இருக்கிறோம் என்கிற அந்த நம்பிக்கைதான்.